2025 தமிழ் சினிமா எப்படி இருந்தது, எவ்வளவு வசூலை பெற்றது, இது ஒரு பக்கம். அது பேசுவோம். இந்திய அளவில் தமிழ் சினிமாவுக்கு எப்படியாப்பட்ட ஒரு வசூல், இந்திய அளவில் தென்னிந்திய சினிமாவுக்கு எப்படியாப்பட்ட ஒரு வசூல், இந்த டாப்ல அதெல்லாம் மீறி இந்த ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு தமிழ் சினிமா சம்பவம் பண்ணியிருக்கு சாமி. சரி, இதெல்லாம் வசூல் பேசுவாங்க, அப்புறமா வந்து லாப நஷ்டம் பேசுவாங்க, எத்தனை படம் ரிலீஸ் ஆச்சுன்னு பேசுவாங்க, எத்தனை படம் ஓடிடி கிடைச்சது பேசுவாங்க. முக்கியமான ஒரு விஷயம் வந்து, அதுவும் இன்னைக்கு இருக்கிற ஜென்சி கிட் 2K கிட்ஸ் மத்தியில் வந்து ஒரு ட்ரெய்லர் வெளியாகுதுன்னா அது எவ்வளோ மில்லியன் அடிக்குதுப்பா. நம்ம ட்ரெய்லர், நம்ம ஹீரோடைய ட்ரெய்லர் அது எவ்வளோ மில்லியனை கடந்திருக்குது, எதை தாண்டி போயிருக்குது, இதை தாண்டி அது சம்பவம் பண்ணியிருக்கா. அப்படி டாப் 10 தமிழ் சினிமாவில் எந்த ட்ரெய்லர் வந்து மில்லியனில் எவ்வளோ மில்லியனில் அடிச்சிருக்குது. ஓகே, இந்திய சினிமாவில் மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த 2025 எந்த படம் சாமி வசூலில் சம்பவம் பண்ணியிருக்கு. அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கூலி படம் ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு. பல பேருடைய வைத்தறிச்சல் என்னன்னா, ஏம்பா அந்த கூலி படத்தை ரஜினி ஃபேன்ஸுக்கு குறிப்பாக மக்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியிருந்தா லோக்கி அது எந்த லெவலில் போயிருக்கும். பல பேர், நான் இல்லை, சோசியல் மீடியாவில் பல பேர் கொட்டி தீக்குறாங்க. அது கொடுத்த ஐப்பு, அது கொடுத்த வரவேற்பு, அதுக்கு கொடுத்த வந்து ஒரு பில்டப்பு, அதை தாண்டி ரஜினி அவ்வளோ ஃப்ரீடமாக கொடுத்த ஒரு விஷயம், அதை இப்படி மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்களே. ஆனால் அதெல்லாம் மீறி இந்திய அளவில் இந்த இடம் பிடிச்சிருக்குதுன்னா அப்போ என்ன, நாங்கள் ரஜினி ஃபேன்ஸ்பா, நாங்கள் பார்த்து திருவோம். அதுவும் ஒரு பேன் இண்டியா ஸ்டார், ஒரு குளோபல் ஸ்டார், கலக்கிட்டாப்ல ரஜினி. சரி, ஓகே, இந்த 2025 எதுங்க டாப் 1 இந்திய அளவில் அப்படின்னா, மறுபடியும் பாலிவுட்காரங்க இந்திக்காரங்கெல்லாம் வாயில வயிற்றுல அடிச்சுக்கிற மாதிரி இந்த தென்னிந்திய படங்கள் எப்போ உள்ள வந்ததோ, அதுவும் பேன் இண்டியா படம் வந்ததோ, நம்ம மார்க்கெட்டை நம்ம அடிமடியில் கை வச்சிட்டீங்களே சாமி, வச்சிருச்சிங்களே அப்படின்னு. இது பாகுபலியிலேருந்து தொடங்குறது, KGF தொடங்குறது. செம்ம கடுப்பில் இருக்காங்க. அந்த கடுப்பை வெளியே காட்டலே காட்டி அவங்களுக்கு லாபம் தான். ஆனாலும் வந்து இந்திய சினிமா அப்படின்னா அது இந்தி சினிமா, இந்திய சினிமா அப்படின்னா அது பாலிவுட் சினிமா அப்படின்னு இருந்த காலகட்டத்தை உடைத்த ஒரு இண்டஸ்ட்ரினா அது தமிழ் சினிமா தாங்க. அது மிக முக்கியமான காரணம், இலங்கையிலிருந்து ஈழத்தமிழர்கள் யூரோப்பில் போய் கனடாவிலேயும் போய் அவ்வளோ பேர் எவ்வளோ பேர் வந்து செட்டில் ஆனாங்களோ, தமிழ் சினிமாவுக்கு ஒரு தனி வரவேற்பு. இன்னைக்கு கூட பாருங்க, வந்து ஜனநாயகனுக்கு வந்து யூரோப்பில் எவ்வளோ ஸ்க்ரீன்ஸு ஓப்பன் பண்ணுவாங்க, எவ்வளோ டிக்கெட் புக் ஆக போகுது. இதுக்கெல்லாம் காரணம் அதான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மலேசிய, சிங்கப்பூர் தமிழர்கள். ஏன்னா இதெல்லாம் மீறி இந்த தென்னிந்திய சினிமா பேன் இண்டியா படம்னு வந்தது இல்லை. அது வந்த பிறகு தான் நாங்கள் எவ்வளோ முன்னறி உள்ள வந்து அடிக்கிறோம். ஆனால் அடிக்கிற படத்தை கூட ஒரு சவுத் இந்தியன் டைரக்டர் தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஜவான் மாதிரி ஒரு படத்தை அட்லி மாதிரியான ஒரு டைரக்டர் பண்ணி தான் கலெக்ஷனில் கொண்டு வந்து வசூலில் கொண்டு வந்து முதல்ல காட்ட வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. சரி, இந்த 2025 எந்த படம் சாமி அப்படின்னா, காந்தாரா சாப்டர் 1 850 கோடி அடிச்சிருக்கு. நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, இந்த சாப்டர் 1 அப்புறம் இந்த பார்ட் 2 இதெல்லாம் பெரிய அளவு ஒர்க் அவுட் ஆகுது சாமி. ஏன்னா காந்தாராவுடைய அந்த காந்தாரா ஃபர்ஸ்ட் பார்ட்டே பார்த்தீங்கன்னா ரிஷப் செட்டி என்ன சொல்லியிருப்பாரு, எங்களுக்குள்ள ஒரு கர்நாடகாவில் மங்களூர் பகுதியில் ஒரு ரிலீஜியனுக்குள்ள எங்க குலதெய்வத்தை வச்சு எடுத்த ஒரு கதை. இது அதிகபட்சமா கர்நாடகாவில் ஒரு பெரிய வசூல், குறிப்பா அந்த கூர்க்கு இந்த பகுதியில் மக்கள் விரும்பினாங்கன்னா அந்த வசூல் இருந்தா போதும். அவ்வளோ லோ பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம் அந்த படம் வந்து. ஆனா எங்க கனெக்ட் ஆயிடுச்சு, எங்க இதுவாச்சு, என்ன கொண்டாட்டம் வந்ததுன்னு தெரியல. இந்தியா முழுக்க வரலாறு காணாத ஒரு வசூலை கொடுத்தது அந்த படம் வந்து. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூப்பிட்டு ரிஷப் செட்டியை பாராட்டினது, கண்ணீர் வடிச்சது. குறிப்பா தமிழ் சினிமா ரசிகர்கள் இல்லைன்னா அந்த படமே கிடையாது. அந்த காந்தாராவுக்கு மிகப்பெரிய வரவேற்பு அது எங்கேயா அப்படின்னு. ஆனால் அந்த காந்தாரா சாப்டர் 1 அந்த படத்துல சம்பாதிச்சதை இந்த படத்துல நான் செலவழிச்சிருக்கேன். பெரிய அளவில் கூட 150 கோடி தான். எதுக்கு சொல்றேன்னா, இந்த 150 கோடியில் அவ்வளோ தரமான ஒரு கிராஃபிக்ஸ், அவ்வளோ தரமான ஒரு படமா அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எடுத்திருந்தாங்க. எதுக்கு சொல்றேன்னா, இந்த படத்துக்கு நாங்கள் வந்து 700 கோடி செலவு பண்ணியிருக்கோம், இந்த படத்துக்கு 1000 கோடி செலவு பண்ணியிருக்கோம், இந்த படத்துக்கு எதை பண்ணியிருக்கோன்னு தமிழ் சினிமாவில் வந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். பேர் சொல்ல விரும்பலை. ஆனால் வந்த பிறகு தான் அதனுடைய லட்சணம்லாம் தெரிஞ்சது. வந்து ஒரு கிரீன் மேட்டை கூட ஒழுங்காக பண்ண தெரியாமல் அது அவ்வளோ கேவலமாக காரி துப்புற அளவுக்குலாம் இருந்தது. வெறும் 150 கோடியில் காந்தாரா சாப்டர் 1 எடுத்து ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகிட்டாங்க. அது இந்த வாட்டியும் மக்கள் கொண்டாடிட்டாங்க. இந்திய அளவில் 850 கோடி. போற இடம் பூரா வந்து ரிஷப் செட்டி என்னென்ன போய்
அது கூட வருத்தப்பட்டது. அந்த சக்சஸ் மீட்டுக்கு வந்திருந்தாப்புல தமிழ்நாட்டில், நான் ப்ரீ ரிலீஸ்க்கு வரலாம் அப்படின்னு பார்த்தேன். நான் வந்து இதே தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் மக்கள் கிட்ட பேசலாம்னு நினைச்சேன். நான் வந்து டைரக்டர், ப்ரொடியூசர், ஆக்டர், அதை தாண்டி வந்து ஒரு பெரிய பேன் இண்டியா படம், இந்த படத்தை ஜெயிச்சே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்ததுனால உங்ககிட்ட நான் வர முடியல, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒரு அழகான தமிழ்ல சொன்னதுக்கு, இந்த படத்துடைய வசூலுக்கு முதல் பிள்ளையார் சுழி போட்டது தமிழ் சினிமா ரசிகர்கள் தான், மாற்று கருத்து கிடையாது. அதை வட இந்திய ரசிகர்கள் கொண்டாடிட்டாங்க. சரி, 2வது இடம் இது சாவா அப்படின்ற ஒரு இந்தி படம் வந்து 800 கோடி அடிச்ச படம். அது எதிர்பார்த்துருந்தாங்க. அந்த படம் வந்து அப்படியே கலெக்ட் ஆயிடுச்சு, ஓகே அப்படின்னு. 3வது இடம் ஏறக்கூடிய இந்த 3வது இடம் படம் வந்து 2வது இடத்துக்கு நான் பேசிட்டு இருக்கும்போது தாண்டிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், துரேந்தர். இந்த படம் வந்து குறிப்பா 2K கிட்ஸ் மத்தியில, ஜென்சி கிட்ஸ் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பு. நம்ம ஊர்ல அந்த படத்தை வந்து போட்டுன்னு பார்த்தீங்கன்னா பிரமாதமான படையான்னு சொல்லியிருந்தாங்க. இந்த படம் சம்பந்தப்பட்ட கான்ட்ரவர்சிலாம் கூட வந்தது. அதாவது படம் வந்த பிறகு, அந்த படத்துல கிடையாது, படம் வந்த பிறகு ரன்வீர் சிங் வந்து காந்தாரா அந்த தெய்வத்தை வந்து கேலி பண்ணிட்டாரு. அவர் அப்படியே அது மாதிரிலாம் நடிச்சு காமிச்சார். உண்மையிலேயே அவர் பார்த்த படம் பார்க்கல பொழுது, படம் பார்க்காம பண்ணிவிட்டாரு. ஒட்டு மொத்தமா எல்லாரும் வந்து கிளர்ந்து எழுந்துட்டாங்க. குறிப்பா கர்நாடகாவில் அந்த மங்களூர் பகுதியில், கூர்க் பகுதியில் உள்ளவங்க எல்லாம் வந்து கடும் கண்டனத்துக்கு இது பண்ணாங்க. பயங்கரமா தெரியாம நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லும் பொழுதே தெரிஞ்சு போச்சு. இதை வந்து தலைவன் வந்து படத்தை பார்க்கவே இல்லையே சாமி, நிறைய பேர் சோசியல் மீடியாவில் வெளுத்திருந்தாங்க. எவ்வளவு பெரிய படம், 850 கோடி கலெக்ட் பண்ணியிருக்குது. நீ இந்தியில ஒரு முக்கியமான நடிகர், நீ பேசுறத வச்சு பார்க்கும்போது இந்த படத்தை பார்க்கலன்னே தெரியுது. அப்ப ரிஷப் செட்டி கூட சொல்லியிருந்தாரு, தயவு செய்து ஒரு கடவுள் வந்து கேலி பண்ணி ஒரு ரிலிஜனை வந்து மனசை புண்படுத்தாதீங்க. எல்லா மதத்திலும் எல்லா சாமிக்கும் ஒரு மதிப்பு உண்டு, அவங்களுக்கான ஒரு மரியாதை உண்டு, அவங்க வந்து அதை நேசிக்கிற ஒரு விதம் உண்டு. நான் எந்த சாமியும் அது மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, துரேந்தர் பட சமயத்தில் சாரா அர்ஜுன், யாரு இந்த தெய்வ திருமகன் படத்துல குட்டி பொண்ணா நடிச்சிருக்குமே விக்ரம் கூட, அப்புறம் 2-3 படங்கள்லாம் தமிழ்ல பண்ணியிருந்தில்ல, அந்த பொண்ணு கதாநாயகி ஆகி பெரிய பொண்ணாகி இந்த படத்தில் நடிச்சிருந்தது. அந்த படத்தினுடைய சக்சஸ் மீட்ல ராகேஷ் பேடி அவர் என்ன பண்ணிட்டார், அந்த பொண்ணை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துட்டார். அது ஒரு பெரிய அளவில் பேசப்பட்டு, ஏன் உன் வயசு என்ன, அந்த பொண்ணோட வயசு என்ன, நீ ஒரு தவறான நோக்கத்தில் முத்தம் கொடுத்த, நீ இப்படிலாம் பண்ணலாமா, அப்படி இப்படி அப்படின்னு உடனே அவர் நொந்து போய் ஒரு வீடியோவே வெளியிட்டார். ராகேஷ் பேடி வந்து 56 வயசு ஆகுது. இந்தியில் பாலிவுட்ல நிறைய படங்கள், மராத்தி படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. சாமி, அந்த படத்துல வந்து என் மகளா நடிச்சுவோ சாரா வந்து நான் அப்பாவா நடிச்சுவேன், எந்த விதமான தப்பான நோக்கம் கிடையாது. நான் வந்து ஒரு மகள் மாதிரி தான் பார்த்தேன். ஆனா இப்படி வந்து ஒரு சோசியல் மீடியாவில், இந்த சமூக வலைதளங்களையும் சமூகத்திலையும் இப்படியாப்பட்ட ஒரு பேச்சு பேசுறீங்களே, இது எந்த விதத்துல அடுக்கும்? வந்து அந்த குழந்தைய அதை வந்து தப்பா நினைக்கலாம், அவங்க அப்பாவும் ஒன்று இதுவா நினைக்கல. நீங்களாம் எங்க இருக்கிறீங்க சாமி, நீங்களாம் ஏன்? இனி எனக்கு பயமாவே இருக்குது, எந்த ஆர்டிஸ்டும் வந்து நான் தொட்டு பேசுறதுக்கு விழாக்கல்ல அப்படின்ற அளவுக்கு வந்து பெரிய ஒரு என்ன சொல்றது, நீங்க எதை தொட்டாலும் விவகாரம் ஆயிடுப்பா அப்படின்னு. சரி, 4வது இடம் அதெல்லாம் விட்டுருங்க, அது என்னன்னு எனக்கு சரியா. 5வது இடம் எது தெரியுங்களா? 600 கோடி. அதை தான் சொன்னேன், கூலி சம்பவம் பண்ணியிருக்கு இந்திய லெவல்ல. இந்த கூலி ஆரம்பத்துல ரிலீஸ்க்கு முன்னாடி 1000 கோடி ஆயிருக்கும், 1000 கோடிக்கு சொன்னவன் நானும் தான். நான் மட்டும் இல்ல, பல பேர் சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, லோகேஷ் கனகராஜ் இந்த படத்துல அடிச்சு நொறுக்கிட்டாரு. இது ஒரு பொன்னான வாய்ப்பு. நெல்சனுக்கு எப்படி ஒரு ஜெயிலர் படம் பொன்னான வாய்ப்பு கிடைச்சதோ, அது மாதிரி லோகேஷ்க்கு ஒரு பொன்னான வாய்ப்பு, இதை விட மாட்டாரு அப்படிதான் ரஜினியை நம்பினாரு. தலைகீழ தொங்க விட்டார் அவரை இதுல. அதுல வந்து உடல்நல பிரச்சனை ஏற்பட்டது, அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரு, ஃபைட்லாம் ரியலா எடுத்தாங்க. ஆனா படமா பார்க்கும்போது எக்கச்சக்கமான லாஜிக் மிஸ்டேக். இதெல்லாம் ஏன்பா எடுத்து வச்சிருக்க, நாகார்ஜுனா கேரக்டர் அப்படி பண்ணி வச்சிருக்க, சத்யராஜா ஏன் அப்படி பண்ணி வச்சிருக்க, ரஜினி ரசிகர்களே அப்செட் ஆயிட்டாங்க. ஆனா அந்த படம் 600 கோடி அடிச்சிருக்குன்னா அதுக்கு எவ்வளவு பெரிய அளவில் பேன் இண்டியா லெவல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு பாருங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல தாங்க வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வாங்கல, அந்த ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன்ல சம்பவம் பண்ண ஒரு படம் அப்படின்னா இந்த கூலி படம் தான். இப்போ எவ்வளவு பெரிய வைத்தியர் செலவு. ஏன் சாமி, நீ வந்து ஒரு டைரக்டர் ஒன்று நம்பி ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்படியாப்பட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தா ஃபர்ஸ்ட் டேல எவ்வளவு ஆர்வமா, நீங்க தமிழ்நாட்டில் பார்த்துதான் சரி, தென்னிந்தியாவில் பார்த்து, இந்தியா முழுக்க உலகம் முழுக்க அந்த படத்தை அவ்வளோ ஆர்வமா பார்த்துருக்காங்க. அப்படின்னால்தான் இந்திய அளவில் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனில் 151 கோடி ரூபாய் கூலி வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. ஏன்னா காந்தாரா சாப்டர் 1 ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வந்து 87 கோடி தான். இந்த ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன்ல 2வது இடத்துல பிடிச்ச படம் தெரியுங்களா? பவன் கல்யாண், ஓஜி. இதே கதை தான், கூலி மாதிரியே தான் வந்து ஓஜிக்கு வந்து
ஆச்சா போச்சா, நம்ம பவன் கல்யாண் இறங்குறாரு. நான் மிட் நைட் ஷோலாம் போய் தமிழ்நாட்டில் பார்த்தேன். வந்து பாசா ஒரு கல்லூரி மாணவர்களே ஃபுல்லாக இறங்கி இந்த SRM காலேஜ் தெலுங்கு பசங்க வந்து கலக்கி எடுத்தானுங்க வந்து. ஆனால் பவன் கல்யாண் காரர்கிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்த்தது வேற. இதில் என்னங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னு. அந்த படம் வந்து 90 கோடி கலெக்ட் பண்ணிச்சுங்க ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன். இதில் ஒரு பிரமாதமான ஒரு ஸ்கேம் பண்ண படம் தெரியுங்களா, கேம் சேஞ்சர். அப்பட்டமாக ஸ்கேம் பண்ண படம். ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளோ போட்டாங்க இல்லைன்னா 182 கோடின்னு போட்டாங்க. உள்ள இறங்கிய வெள்ளுன்னு வெளுத்தாங்க. ஏன் படமாக எடுத்து வச்சுக்கிறீங்க இந்த படத்தை? மனசாட்சியே இல்லாமல் 181 கோடின்னு போட்டிருக்கீங்களே, இது உங்களுக்கு தகுமா? ஆச்சா போச்சானே அடுத்த நாள் அதை தூக்கிட்டாங்க வந்து. அது வந்து மிக பெரிய தோல்வி படம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த கூலி படம், இந்த படத்தை உண்மையிலே ஒரு ரஜினிக்கான படமா, அவருடைய ரசிகர்கள் பாணியில் சொல்லணும்னா எங்கள் தலைவருக்கான படமா இதை எடுத்திருந்தீங்கன்னா, இதை சரியா எடுத்திருந்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்ட்டுலாம் மாற்று கருத்து கிடையாது. எங்க படையப்பான ஒரு படம் ரீரிலீஸ், அந்த படம் ரீரிலீஸ் 22 கோடி கலெக்ட் பண்ணியிருக்குது. 2025 தமிழ் சினிமாவில் பெரிய பெரிய படங்கள்லாம் முக்கிட்டு இருக்கு. ஒரு ரீரிலீஸ் படம் வந்து அடிச்சு தூக்கி தேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வாய்ப்பூரா அந்த சிரிப்பா இருக்குது வந்து. அப்படி கலெக்ட் பண்ணிருக்குன்னா, கூலி படத்தை நீங்க கரெக்டா எடுத்திருந்தா இந்த படம் வந்து காந்தாரா சாப்டர் 1க்கு இணையான ஒரு வசூலை கொடுத்துருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. எடுத்தாச்சு தொலைஞ்சாச்சு விடுங்க. ரஜினி இதோட அந்த பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டார். ஜெயிலர் 2 இருக்குது. இப்போ வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ட்ரெய்லரு இத்தனை மில்லியன் போச்சு, அத்தனை மில்லியன் போச்சு, அப்படி இப்படின்னு ஒரு கணக்கு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. என்ன ட்ரெய்லரை வச்சுதான் வந்திருக்குது. ஆனா அந்த ட்ரெய்லர் பார்த்தவங்க சினிமா வந்து வரவேற்றாங்களா? இந்த ட்ரெய்லர் இட்டானது இந்த ட்ரெய்லருக்கு எவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுத்தது, படத்துக்கு அந்த எவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுத்ததா அப்படின்னா அதுவும் மிகப்பெரிய கேள்விக்குறி. தமிழ் சினிமாவில் 2025 ஃபர்ஸ்ட் இடத்தை பிடிச்ச ட்ரெய்லர் வந்து அதிக பேர் பார்த்த அந்த ட்ரெய்லர் குட் பேட் அக்லி 39 மில்லியன். ஏன்னா அந்த ட்ரெய்லருக்கு, ஏன்னா அதுக்கு முன்னாடி விடாமுயற்சி வந்தது. விடாமுயற்சி மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை விடாமுயற்சி அப்படியே காலி பண்ணிச்சு. சரி குட் பேட் அக்லி வரும், வந்தவனே பாருங்கன்னு இந்த ட்ரெய்லர் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. வந்து வரட்டும் அந்த ட்ரெய்லர் என்னதான் இது பண்ணி பார்த்து இறங்கின உடனே ஒரு அசல் அக்மார்க் அஜித் ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு ட்ரெய்லரா இருந்தவொடனே தெறிக்க விட்டுட்டாங்க. வந்து எத்தனை முறை பார்த்தாங்கன்னு தெரியல. வந்து அஜித் ரசிகர்கள் ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படிதான் இறங்கி அந்த ட்ரெய்லர் கட் பண்ணிட்டார். 39 மில்லியன். அதுக்கு அடுத்த இடத்துல இருந்த ட்ரெய்லர் நீங்க கேட்டீங்கன்னா ஆச்சரியப்பட்டுருவீங்க, தக் லைஃப். அந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா நூலா போயிட்டு இருப்பீங்க. பார்த்தவங்களாம் தெரியும். அந்த தக் லைஃப் வந்து 35 மில்லியன். அதுக்கு காரணம் என்னன்னா, வராருங்க நாயகனுக்கு அப்புறம் 40 வருஷத்துக்கு அப்புறம் இணையறாங்க. மணிரத்னமும் கமலம் சம்பவம் பண்ண போறாங்க. நம்ம பெரிய பாய் வந்து ரகுமான் இதுல வேற வேட்டையை பண்ணியிருக்காரு. சிம்பு தாங்க இதுல வந்து ரியல் கதாநாயகன். என்னென்ன பேசுனாங்க, சிம்புக்காக அவ்வளோ ஒரு ஸ்பேஸை கொடுத்துருக்காரு. அப்படி இப்படின்னு ஒன்று என்னையா அந்த படத்துல இருக்குது, என்னதான் அந்த ட்ரெய்லர்ல இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த ட்ரெய்லர் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. 10ஆம் வரைக்கும் வந்து கமலஹாசன் வந்து அந்த படத்தோடைய ஆடியோ லான்ச்சில் வந்து கன்னட மொழி வந்து தமிழிலிருந்து வந்ததுதான் ஒரு பேச்சை ஒன்று போட சிவராஜ்குமார் வச்சுக்கின்னு அங்கே கன்னடத்தில் பத்தின்னு எரிய இந்த படத்தை ரிலீஸ் பண்ணவே கூடாது, கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்க. அடடா என்னடா ஒரு நல்ல படத்தை இது மாதிரி மொழி பிரச்சனை ஆக்கி விட்டாங்களே ரிலீஸுக்கு முன்ன அப்படின்னு நினச்சி இந்த ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது இது தடை பண்ண வேண்டிய படம் தான் சாமி அப்படின்னு. ஆனால் ட்ரெய்லர் அவ்வளோ பேர் 35 மில்லியன் பேர் பார்த்து 2வது இடத்துல கொண்டு வந்துட்டாங்க. கூலி 28 மில்லியன் வந்து. ஏன்னா கூலிக்கு வந்து இருந்தது எதிர்பார்ப்பு இருந்தது, பில்டப் கிடையாது. வந்து ஒரு பக்கம் அதிகமான பில்டப் கிடையாது. சரி நம்ம தலைவர் படத்தை வந்து பார்த்துருவோம், நம்ம படமாக பார்த்துருவோம், அது என்ன பண்ணுதுன்னு பார்த்துருவோம் அப்படின்னு அது ஒரு பக்கம் இருந்தப்போ ரெட்ரோ சூர்யாவுது. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஜெய் பீம், சூரரை போட்டு இந்த ஓடிடி படங்களுக்கு அப்புறம் தியேட்டர்ல ஒரு படமே இல்லையே சாமி சூர்யாவுக்கு. இந்த கங்குவாலாம் என்ன நம்பி நாங்க போனோம், நம்பி போனோமே, ஆனா வெம்பி வந்தோமே அப்படின்ற அளவுக்கு இருந்தது. சரி ரெட்ரோல ஏதோ ஒன்று கார்த்திக் சுப்ராஜ் பண்ண போறாருங்க. ரெட்ரோவுக்கு பெரிய பில்டப்லாம் கொடுக்கல. ரெட்ரோ என்னதான் வந்து சூர்யாவுக்கு இது முக்கியமான படம், ஒரு தியேட்டரிக்கல் ஹிட் படம். அதனுடைய ட்ரெய்லர் எப்படி இருக்கு? சரி முந்தைய படத்துல கங்குவால இது மாதிரிலாம் ட்ரோல் பண்ணாங்களே, இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் அதுல இறங்கி பார்த்ததுனால்தான் ரெட்ரோவுக்கு கிடைச்ச வரவேற்பு 4வது இடத்தில் 21 மில்லியன் வந்து. சரி 5வது இடம் அப்படின்னா விடாமுயற்சி தான். அதுக்கு இன்னொரு காரணம், மிக முக்கியமான காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட 2 வருஷமா அஜித் படம் இல்லவே இல்லை. கிட்டத்தட்ட 1.5 வருஷமா அந்த விடாமுயற்சியை எடுக்கிறாங்க. அஜர்பைஜான்ல எடுக்கிறாங்க, துபாயில எடுக்கிறாங்க, இதுல எடுக்கிறாங்க. அஜர்பைஜானுக்கு போறதும் வரத்தும் இதையா அப்டேட்டை கொடுத்து எப்பா நீங்க விடாமுயற்சி அது பேரையாவது மாத்தி வச்சிருக்கலாமே, விடாமுயற்சின்னு வச்சதால இது மாதிரி ஆயிப்போச்சே, நீங்க தயவுசெய்து அதை விட்டு தொலைங்கியான. அந்த ட்ரெய்லர் வந்தப்போ அதுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து அஜித் ரசிகர் மேல எதிர்பார்ப்பு. அந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே
என்னங்க இது ட்ரெய்லர் வந்து ட்ரெய்லரே இப்படி இருக்குது. ஆனாலும் வந்து 20 மில்லியன் பேர் அந்த ட்ரெய்லர் பார்த்தாங்க. ஆனால் படம் வந்தப்போ இது எங்கள் தலைக்கான படமே கிடையாதுங்க, இது வேற படம் அப்படின்னு அப்படியே ஓரம் கட்டிட்டாங்க. 6வது இடத்துல வந்த படம் வந்து டிராகன். கிட்டத்தட்ட அதுவும் 20 மில்லியன் 21 மில்லியன் அந்த ட்ரெய்லர் வந்தது. காரணம் என்ன, பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடே ஒரு படத்தை கொடுத்தவர். டிராகன் படத்து மேலே இந்த ஜென்சி கிட்ஸ் 2K கிட்ஸ் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த ட்ரெய்லரை பார்த்தவொடனே எனக்கே தோணுச்சுங்க, இந்த படம் இட்டு சாமி அப்படின்னு. கரெக்டாக ஒரு விஷயத்தை பிடிச்சாரு டைரக்டர், இதை தட்டி தூக்கிடுவாங்கன்னு. அதே போல் தட்டி தூக்குனாங்க அந்த படத்தை வந்து. அதன் பிறகு மதராசி படம். ஏன்னா சிவகார்த்திகேயன் வந்து ஒரு நவீன பாக்கியராஜ், அவர் முருகா காமெடி தான் பண்ண தெரியும், அவருக்கு வந்து ஆக்ஷன் பண்ண தெரியாது. அதுவும் முருகதாஸ் வந்து என்ன ரொம்ப நாளைக்கு அப்புறம் முருகதாஸுக்கு ஒரு இட்டு வேணும், அதுவும் இவர் மேலே வந்து எஸ்கே மேலே வந்து ஒரு பரிசோதனை முயற்சி அந்த படத்தை எடுத்திருக்காரு. மதராசி ஒர்க் அவுட் ஆகுமா, இது எந்த மாதிரியான கதையாக இருக்கும், இவருக்கு எந்த அளவுக்கு ஆக்ஷன் வரும்? ஏன்னா தர்பார்னு ஒரு படத்தை எடுத்து ரஜினியை வந்து தரத்துன்னு கீழே இழுத்து விட்டாரு முருகதாஸ், இவர் மீண்டும் வருவாரா, இதுக்கிடையில் ஏதோ குரங்கு படம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படின்னு எல்லாரும் பெரிய எதிர்பார்ப்போடு போய் பார்த்த பிறகு சில பேருக்கு ஓகே அப்படின்னா, சில பேர் படம் வட்டமாக பார்க்கலாம் அப்படின்போது அந்த ட்ரெய்லர் 7வது இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 18 மில்லியன் அந்த ட்ரெய்லரை பார்த்தாங்க. அதன் பிறகு அப்படியே பைசன், அப்புறமா வீரதீர சூரன், இதெல்லாம் நம்ம சொல்றது. பைசன் கூட அந்த ட்ரெய்லரை பார்க்கறதுக்கான காரணம் என்னன்னா, வழக்கம் போல மாரி செல்வராஜ் ஒரு ஜாதிய பிரச்சனையை தான் எடுக்க போறாரு. அதுவும் குறிப்பிட்ட ஜாதியை வந்து ரொம்ப எங்களை அழுத்திட்டாங்க, எங்களை வந்து வதைக்கிறாங்க, எங்களை துன்புறுத்துறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை ஏதாவது சொல்லியிருக்காரோ அப்படின்னு ட்ரெய்லரில் வந்து ஆவலாக வந்து பார்த்தாங்க. பட் அதை கண்டுபிடிக்க முடியல. படமாக வந்த பிறகு சூப்பராக அதை எல்லா சமுதாயம் ஒன்று தான்பா, எல்லா சமுதாயம் முக்கியமானது விஷயம். வந்து பட்டியலின மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பிரச்சனை இருக்குது. ஒரு விளையாட்டுன்னு வந்து எல்லாரும் அண்ணன் தம்பி தான்பா அப்படின்ற அளவுக்கு அந்த பிரமாதமாக அது காரணம். அதுதான் வீரதீர சூரன் பற்றியெல்லாம் பேசவே தேவையில்ல. ஓகே, இந்த 2025 இதெல்லாம் பார்த்தாச்சு. இதை தவிர அந்த படங்களுடைய வசூல், இதனுடைய நிலவரம் எப்படி தாங்குச்சு அப்படின்னு இன்னும் ஒரு 5 நாள் இருக்குது. அதையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.